ராஜினாமா நான் அன்றைக்கி கொடுத்தது தான். நான் அதை கொடுத்துருக்குறேன். நிர்வாகக் குழுவில் அவங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்களாம் முடிவெடுக்கிறதா. பட் எனக்கு என்னென்னா, என்ன காரணங்கள் என்னுடைய அறிக்கையில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ப்ரெஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நான் அந்த அறிக்கை இது இன்றைக்கும் அதில் மாற்றம் கிடையாது. பொதுவழி இந்த பிரச்சனையே முதல்ல எதனால் வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா சார்? ஆமாம், நான் அதனால் அறிக்கை நான் பின்வாங்கலையே. நான் அன்றைக்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின்வாங்கலையே. நான் மதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பேரை சொல்லி துரை வைகோ அவர்கள் வாழ்கன்னு தொண்டர்கள் போஸ்ட் அனுப்புகிறாங்க. உங்களுக்கும் வரவேற்பு இல்லை. தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது. அதில் எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறத ஒரு சூழலை என்கிட்ட கேட்ட எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது ஏன் நான் சம்மந்தப்பட்ட விஷயம்னால நான் இதில் சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை நீங்கள் மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்கள் பிரதிபலிங்கன்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய கருத்தாக நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்டயே நான் சொன்னதில்லை. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான்